அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாக்டர் பேட்ச். சகோதரர்களே, நமக்குள்ள ஒரு சாதாரணமான மற்றும் நித்தியமான தத்துவம். டாக்டர் பேட்ச் இது நம்ம சித்தர்கள் எதுன்னு நினைச்சுக்காதீங்க. மிகப்பெரிய எல்லா தொடர்புகளும் உலகம் முழுதும் இருக்கிற ஆத்ம ஞானிகளோட தொடர்புகள் எல்லாருமே இந்த விஷயத்தான் சொல்லுவான். நாம மட்டும்தான் நம்ம சித்தர் தான் பெருசு, நம்ம உலகம் தான் பெருசு, நாம தான் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அப்படிலாம் கிடையாது. இதோட பயங்கரமா இருக்கு. வெளியே போய் பார்த்தாதான் தெரியும். சகோதரர், நமக்குள் ஒரு சாதாரணமா மற்ற நித்தியமான தத்துவம் குடியிருக்கிறது. உள்ளுக்குள்ள சாதாரணமா அழியாத ஒரு தத்துவம் இருக்குது என்று நாம் உணர்த்தப்படுகிறோம். வரலாறு உள்ள அளவு நாம் அறிந்த வரையில் அனைத்து நூற்றாண்டுகளிலும் மனிதன் தனது உடலை விட மேலான மற்றும் அற்புதமான ஏதோ ஒன்று தனக்குள் இருப்பதாகவும் அது அவன் மறைவுக்கு பின்னும் வாழும் என்று நம்பி வருகிறான். இந்த நம்பிக்கை ஆதி காலம் தொட்டே மனிதன் மனதில் இருந்து வருகிறது. நமது அசௌகரியங்களை நமது உடல் மட்டுமே காரணம் அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். நாம் ஒன்றும் என் உடல் கவலையாக இருக்கிறது, என் உடல் பதட்டமாக இருக்கிறது அல்லது என் உடல் அழுத்தமாக இருக்கிறது என்று சொல்வதில்லை. எனக்கு கவலையாக அல்லது பதட்டமாக அல்லது அழுத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். மிக முக்கியம் இது. எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு உடம்பு அசூரியமா இருக்குது, எனக்கு பதட்டமா இருக்குதான் சொல்ல, உடல் இருக்குதுன்னு சொல்லல, உடல் சொல்லவே இல்லை. அப்ப எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. எனது கை வலிக்கிறது, என் வலித்துக் கொள்கிறது என்று நாம் சொல்வதில்லை. எனது கைகள் வலிக்கிறது என்றுதான் சொல்கிறோம். நாம் வெறும் உடலாக மட்டும் இருந்திருந்தால் நமது வாழ்க்கை தனிப்பட்ட நலன் மற்றும் ஆதாயங்களை மட்டுமே சார்ந்திருக்கும். நமது சொந்த வசதிகளை தேடுவதிலும் நமது தேவைகளை நிறைவேற்றுவதிலும் மட்டுமே நாம் இருந்திருப்போம். அதனாலதான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு நிறைவடையல, ஏதோ ஒண்ணு குறையாவே இருக்கு அவனுக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அவன் சோர்வடையல. விக்டர் பிராங்கல் மாதிரி இருக்கிற ஆளுங்க ஏதோ ஒண்ணு அவனை பிடிச்சு வச்சிருக்குது, தன்னை வாழ வைக்க முடியும்னு தெரியுது. எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் அவன் என்னை மீட்டு, எனக்குள்ள இருக்கிற அந்த அகம் என்னை மீட்டும் சொல்லுது. சுவிட்சஸ்ல செயலும் மற்றவர்கள் மீது அன்பும் அக்கறையும் அல்லது தயையினால் செய்யப்படும் ஒவ்வொரு காரியமும் நமக்குள்ளே நாம் காண்பதை விட மேலான ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. நாம் செய்யற செயலு, நாம பண்றது இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு துணையா இருக்குதுன்றதுனாலதான் மக்களுக்கு எடுத்துட்டு வரோம். நாம் ஒரு தெய்வீக பொறியை சுமந்து செல்கிறோம் என்பதை நமக்குள்ளே ஒரு சாதாரணமான மற்ற நித்தியமான தத்துவம் குடியிருக்கிறது என்பதையும் இவை உணர்த்துகின்றன. அப்ப எவ்வளவு கிளியரா நான் ஆத்மா, நான் நித்தியன், நான் பரமாத்மா அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். வெட்ட வெளி தண்ணில் மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதற்கு கிடைக்கும் ரொம்ப, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சுத்த அறிவே தெய்வம் என்று கொள். யாரு? பாரதி. அறிவே தெய்வம் என்பதுதான் தாய்மானார். அறிவே கடவுள் அப்படின்னு வல்ல வேதாத்திரி. அப்போ இந்த நித்தியமான தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது இந்த மலர் தீர்வுகள், மலர் அறிவு. இந்த நித்திய தத்துவம், இந்த அழியாத அந்த அகம், அழியாத அந்த ஆன்மாதான் நம்மளை குணப்படுத்துது. அதனாலதான் ஃப்ளவர்ஸ் ஹீல்ஸ் த்ரூ த சோல். மலர்கள் ஆன்மாவில் வழியாக உங்களை குணப்படுத்துகின்றன. வேற எந்த உபாயங்களும் தேவையில்லை. தத்துவங்கள், கருத்துக்கள், அறிவியல் தேவையில்லை. நீங்கள் மட்டுமே போதுமானவர் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு. காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் இந்த விஷயம். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களால் எல்லாம் சாத்தியம். உங்களுக்குள் இருப்பது உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானவர் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருங்க. மலர்கள் நம் வாழ்வை இலகுவாக்கும். நன்றி. இலகு ஆக்கி இருக்கிறது, அவ்வளவுதான். நம்ம லைஃப் இஸ் ஈஸி. நீங்கள் உங்களை லேசா பாருங்க, அன்பா பாருங்க, கனிவா பாருங்க, உங்களை நீங்க ஒழுங்கா நடத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.